மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி குறைக்கப்பட வேண்டும். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடு குறித்தும் தந்தி டிவி விரிவாக இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. தொடர்ந்து 231 தொகுதிகளுக்கும் நாம் சென்று 3 தொகுதிகளுக்கு எம்எல்ஏக்கள் தற்போது இல்லை, மிச்சம் இருக்கக்கூடிய 231 தொகுதிகளுக்கும் நேரில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக அந்த எம்எல்ஏ செயல்பாடு எப்படி இருக்கிறது, அது பற்றி மக்கள் எதை கருதுகிறார்கள், என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள், அந்த தொகுதியில் அந்த எம்எல்ஏ செல்வாக்கு கூடி இருக்கிறதா குறைந்திருக்கிறதா, இப்படி பல்வேறு விஷயங்களை அன்றாடம் இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நாம் பார்த்து வருகிறோம். அதற்கு அந்த விஷயங்களுக்கு செல்வதற்கு முன்னதாக இன்றைய முக்கிய செய்திகள், அரசியல் நடப்புகள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, நிச்சயமாக தமிழக முதலமைச்சருடைய உடல்நலம் சார்ந்து மீண்டும் ஒரு அறிக்கையை அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள்: முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து தொடர் கண்காணிப்பில் மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். சுவாச உதவி கருவிகள், ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட், அது தவிர ஆன்டிபயோட்டிக்ஸ், பாசிவ் பிசியோதெரபி உள்ளிட்ட சில சிகிச்சைகள் தொடரப்பட்டு வருகின்றன. எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த நுரையீரல் நிபுணர் டாக்டர் கில்னானி மீண்டும் முதலமைச்சருடைய உடல்நிலையை பரிசோதித்திருக்கிறார் நேற்றும் இன்றும் என்ற தகவல் வெளிவந்திருக்கிறது. இது தவிர அரசியல் ரீதியாக நாம் பார்க்கும்போது அப்போலோ மருத்துவமனையில் குவிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய வரிசையில் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் இன்று அப்போலோ மருத்துவமனைக்கு விஜயம் செய்திருக்கிறார். அதே போல கேரள ஆளுநர் சதாசிவம் அவர்களும் பார்த்திருக்கிறார். முதலமைச்சருடைய உடல்நலம் பற்றி விசாரித்திருக்கிறார்கள். அதே போல புதுச்சேரியுடைய ஆளுநர் கிரண் பேடி அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் தங்கபாலு அவர்கள் என்று பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் இன்றும் அப்போலோ மருத்துவமனை நோக்கி படையெடுத்ததை நாம் பார்க்க முடிந்தது. அதையும் தாண்டி முதலமைச்சருடைய உடல்நிலை சார்ந்த பல்வேறு கருத்துக்கள், ஒரு இடைக்கால ஏற்பாடு தேவையா, தமிழகத்துடைய நிர்வாகத்தை ஒரு தற்காலிக முதலமைச்சரிடமோ ஒரு துணை முதலமைச்சரிடமோ ஒரு ஒப்படை வேண்டுமா என்பது குறித்தும் பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். இதில் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் வெளிவருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. நேயர்களே, திமுக ஒரு தரப்பில் ஒரு தற்காலிக ஏற்பாடு தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்க, காங்கிரஸ் கட்சி, அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு திருநாவுக்கரசர் அவர்கள் தற்காலிகமாக எந்த முதலமைச்சரும் தேவையில்லை, தற்போது இருக்கக்கூடியதே போதுமானது என்பது போன்ற கருத்துக்களை ஒரே கூட்டணியிலிருந்து பார்க்க முடிகிறது. அதேபோல் மக்கள் நல கூட்டணியில் எடுத்துக்கொண்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தற்காலிகமான நிர்வாக ரீதியான ஏற்பாடு தேவை என்று சொல்ல முதல் கட்சிகளில் ஒருவராக, முதல் நபர்களில் ஒருவராக திரு திருமாவளவன் அவர்கள் இருந்தார். ஆனால் அதே மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த மதிமுக அப்படி ஒரு ஏற்பாடு தேவையில்லை, முதலமைச்சர் குணம் பெற்று வீடு திரும்ப அவருடைய பணிகளை துவங்கட்டும் என்று திரு வைகோ நிலைப்பாடு எடுக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சி இதில் எந்த நிலைப்பாடையும் இதுவரையும் தெரிவிக்காமல் இருக்கின்றன. ஒரு கூட்டணிக்குள்ளேயே சில குழப்பங்கள் என்று பார்த்தால் பாஜக என்ற கட்சியிலேயே இருவேறு நிலைப்பாடுகள் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இன்று தமிழக ஆளுநரை சந்திக்கிறார். அதற்கு பிறகு இதற்கென்று முடிவெடுப்பதற்கு ஒரு வலுவான ஆளும் கட்சி இருக்கிறது, ஒரு கேபினெட் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அனைவரும் சேர்ந்து இது பற்றி முடிவெடுப்பார்கள், இது பற்றி நாம் ஏன் கருத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இட்ஸ் தி பிரெரோகேட்டிவ் ஆஃப் தி கவர்மெண்ட் என்பது போன்ற ஒரு கருத்தை வெங்கையா நாயுடு அவர்கள் வெளியிடுகிறார். ஆனால் பாஜகவுடைய மூத்த தலைவர், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் இங்கே பிரசிடென்ட்ஸ் ரூல் தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்ற அளவுக்கு கருத்துக்களை தெரிவிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வழக்கம் போல திரு சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய கருத்து சொந்த கருத்து என்று பார்க்கப்படும் என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக இப்படி பல்வேறு அரசியல் கருத்துக்கள், அரசியல் விஷயங்கள் போய்கொண்டிருக்க, நாம் நம்முடைய சட்டமன்ற தொகுதிகளில் இன்று பார்க்கக்கூடியது 3 மாவட்டங்களுடைய சட்டமன்ற தொகுதிகள். நேயர்களே, முக்கியமான மாவட்டங்களாக கருதப்படக்கூடிய தென்பகுதியில், தமிழகத்தின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தேனி, மதுரை, சிவகங்கை, இந்த 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை தான் இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம், அலச இருக்கிறோம். அதில் முதலாவதாக கம்பம் தொகுதி. கம்பம் தொகுதியுடைய தற்போதைய எம்எல்ஏ திரு STK ஜக்கையன் அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர். அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்பது குறித்து, கம்பம் எம்எல்ஏவின் செயல்பாடு எப்படி என்று கேட்டதற்கு, நன்றாக உள்ளது என்று 32% மக்களும், சரியில்லை என்று 26% மக்களும், இப்போதே சொல்லிவிட முடியாது என்று 25% மக்களும், சராசரியாக செயல்படுகிறார் என்று 14%, கருத்தே இல்லை என்று 3% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். கம்பம் தொகுதியுடைய எம்எல்ஏ STK ஜக்கையனுடைய செயல்பாடு சார்ந்து இந்த 2016 தேர்தலில் இந்த தொகுதியில் STK ஜக்கையன் அவர்கள் அதிமுக சார்பில் போட்டியிட்டார், வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து ஒரு வலுவான வேட்பாளராக திமுகவை சேர்ந்த திரு கம்பம் ராமகிருஷ்ணன் போட்டியிட்டார். இவர்கள் இருவரும் பெற்ற வாக்கு சதவீதங்கள் என்ன, 2016 தேர்தல் முடிவுகள் என்ன, அதை இப்போது பார்த்து விடலாம் நேயர்களே. 2016 தேர்தலில்
திரு SDK ஜக்கையன் பெற்ற வாக்குகள் 46.9%. அதே போல திமுகவை சேர்ந்த திரு கம்பம் ராமகிருஷ்ணன் பெற்ற வாக்குகள் 41%. கிட்டத்தட்ட ஒரு 5% வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அருண், இந்த ஒரு தொகுதியை பத்தி நம்ம வந்து விரிவா அலசுவதற்கு முன்னாடி இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ திரு ஜக்கையன் அவர்களே அவருடைய 100 நாட்களில் அவர் செய்த சாதனைகளாக அவர் எதை பார்க்கிறார் என்பதை நமக்கு தெரிவித்திருக்கிறார். அதை பார்த்து விடலாம். கம்பம் சட்டமன்ற தொகுதியிலே மிகச்சிறப்பாக வளைகாப்பு நிகழ்ச்சி தாய்மார்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 தாய்மார்கள் பயனடைகின்ற வகையிலே அந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு தாய்மார்கள் உள்ளம் குளிர்கின்ற வகையிலே மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலே அந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெற்றது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, சாதாரணமாக மக்களை தேடி அவர்களுக்கு உண்டான நல்லதை செய்கின்ற ஆட்சி புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி. அந்த வகையிலே அம்மா திட்டம் இன்றைய தினம் மக்களுக்கு உடனடியாக தேவைப்படுவது ரேஷன் கார்டு தேவைப்படுகிறது, சாதி சான்றிதழ் தேவைப்படுகிறது. இதில் முந்தியெல்லாம் அரசாங்க அலுவலகங்களை தேடி மக்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதை இன்றைய தினம் மக்களை தேடி அரசாங்கம் சென்று அவர்களுக்கு தேவையானதை உடனடியாக செய்து கொடுக்கின்ற அற்புதத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையிலே இன்றைய தினம் பல்வேறு இடங்களிலே அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெற்று மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது மக்களை தேடி அரசாங்கம் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை கம்பம் தொகுதி எம்எல்ஏ தெரிவித்திருந்ததை நம்ம பார்த்தோம். அவருடைய 100 நாள் சாதனைகளா பல விஷயங்களை அவர் சொல்றாரு. பட் நமக்கு கருத்து கணிப்புகள் காட்டக்கூடியது நல்லா இருக்க அவருடைய செயல்பாடுன்னு 32% பேர் சொல்றாங்க. சரியில்லைன்னு ஒரு 26%, இப்போதே சொல்ல முடியாதுன்னு சொல்றது ஒரு சிக்னிஃபிகண்டா 25% சொல்றாங்க. என்ன மாதிரியான விஷயங்களை மக்கள் இந்த ஒரு தொகுதியில முன்வைக்கிறாங்க அவருடைய எம்எல்ஏ செயல்பாடு? நம்ம சென்ற 231 தொகுதிகளில் இந்த தொகுதியில தான் அந்த வந்து இப்போதே சொல்ல முடியாது நேர அவகாசம் கொடுக்கணும் சொன்னது ரொம்ப கணிசமா, அதுவும் 25% வாக்காளர்கள் கிட்ட இருந்து வந்தது. இதுக்கான கொஞ்சம் தொகுதியும் இந்த மாவட்டத்துல அதிமுக வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று இதுக்கான பதிலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 25% ஏன் இங்க வருதுங்கிற முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு முன்னாடி இங்க எம்எல்ஏவா இருந்த திரு கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் அவர் தான் ஜெயிச்சார். அவர் போகும்போது அவர் கூட இருந்த வாக்குகளையும் அவர் கட்சிகளுக்கு கொண்டு போறார். சோ நீண்ட நாட்களா எம்எல்ஏனா கம்பம் தொகுதினா அது திரு ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்து அது இந்த தேர்தல்ல மாறி இருக்கு. சோ இந்த தேர்தலுக்கு முன்பு நம்ம எடுத்த கருத்து கணிப்பில் கூட கம்பம்ல வந்து நம்ம கடுமையான போட்டி இருக்கும் தான் எதிர்பார்த்தோம். ஆனா அதையும் மீறி ஒரு கம்ஃபர்டபிள் மார்ஜின்ல ரொம்ப பலமான போட்டி நல்ல மார்ஜின்ல ஜெயிக்கிறாரு. சோ இவருக்கு இன்னும் கால அவகாசம் கொடுக்க மக்கள் தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இதுல இருந்து தெரியும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவர் முதல் தடவை ஒரு எம்எல்ஏவா உள்ள வராரு இல்லையா? கண்டிப்பா. சோ நீங்க சொன்னது போல அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்த திரு ராமகிருஷ்ணனை தாண்டி ஒரு புதிய முகம் உள்ள வராரு. சோ இவருக்கு நம்ம டைம் கொடுத்து திரு ராமகிருஷ்ணனை தொடர்ந்து இவர் வந்து எம்எல்ஏவா வருவது ஒரு புதுசா இருந்தாலுமே கூட திரு ஜக்கையனுக்கும் அங்க வந்து ஒரு பாப்புலாரிட்டி ஃபெமிலியாரிட்டி கண்டிப்பா இருக்கு. மக்களிடையே ஒரு புதிய தலைவர் அல்ல, தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல அவருக்குன்னு ஒரு பரிச்சயம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது. சோ அவர் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. இன்னொன்று இவருக்கு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா அவர் ஆளும் கட்சி எம்எல்ஏ. சோ திட்டங்கள் அவரால் நிறைவேற்றப்பட முடியுங்கிற நம்பிக்கையும் மக்கள் வைக்கிறாங்க. ரைட். சோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி நேயர்களே மிக முக்கியமான தொகுதி, ஒரு விஐபி தொகுதி, போடி நாயக்கனூர் தொகுதி. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தொகுதி. திரு ஓ பன்னீர்செல்வம் தற்போதைய நீண்ட நாட்களாக அமைச்சராக இருக்கக்கூடியவர், 2 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் தற்போதைய போடி தொகுதியில் என்ன மாதிரியாக செயல்பட்டிருக்கிறார் என்று கேட்டதற்கு நன்றாக உள்ளது என்று 36%, சரியில்லை என்று 31%, சராசரியான செயல்பாடு என்று 19%, கருத்தில்லை என்று 7%, இப்போதே சொல்ல முடியாது என்று ஒரு 7% மக்களும் கருத்து தெரிவித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 49.38% வாக்குகளை பெறுகிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் லட்சுமணன் அவர்கள் 41.63% வாக்குகளை பெறுகிறார். நிச்சயமா ஒரு நல்ல மார்ஜின்ல தான் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லணும் இல்லையா? ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் ஒரு விஐபி தொகுதி. நீண்ட நாட்களா வந்து ஒரு அங்க தேனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஃபேஸா இருந்திருக்காரு, 2 முறை முதலமைச்சரா இருந்திருக்கான போது அந்த மார்ஜின்ல நம்ம ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஆனா நம்மளுடைய கருத்து கணிப்பு சொல்றதுல பார்த்தோம்னால் நன்றா உள்ளதுன்னு 36, சரியில்லைன்னு 31 சொல்லும்போது அந்த மார்ஜின் குறைவா இருக்கிறது தான் இதுல சர்ப்ரைஸ். நம்ம அதுதான் திருப்பி இந்த சர்வேல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம மக்கள் கிட்ட போய் கேட்ட கேள்வி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எம்எல்ஏவா எப்படி இருக்குன்னு.
அந்த நல்லா இல்லைன்னு சொல்ற 31% அவருக்கு ஓட்டு போடுறதுக்கும் தயாரா சில பேர் இருப்பாங்க. நல்லா இருக்குன்னு சொல்றதுல சில பேர் எதிரணிக்கு கூட வாக்களிப்பாங்க. நம்ம போய் இவர் இந்த முறை இன்னைக்கு தேர்தல் இங்க நடந்தா இவருக்கு வாக்களிப்பீங்களான்னு கேட்ட கேள்வி இது கிடையாது. ஸோ தேர்தல் ரிசல்ட்டையும் இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாது. ஆனால் இதுல இன்னொன்னு புரிதல் என்ன வேணும் அப்படின்னா, இவர்லாம் ஒரு போலரைசிங் ஃபிகர். இவர் வந்து ஒரு முக்கியமான தலைவர். இவர் மீது எதிர்பார்ப்புகள் பலமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இவரை பிடித்தவர்கள், அதாவது இவருக்கு வாக்களிக்க ஆசைப்பட்டு இவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் ஒரு சங்கும் இல்ல, இவர் அதாவது யாருக்கு வாக்களிக்கணும் யாருக்காக வாக்களிக்க கூடாதுன்னு பிரியும் போது இவருக்கு அகைன்ஸ்டா போகக்கூடிய ஓட்டும் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி போலரைசிங் லீடர்ஸ்க்கு அதுல இவரும் ஒருத்தர். அதுல அவர் ஒரு 36% லீட் எடுக்கிறாரு. அப்படிங்கிறப்போ போடி தொகுதியும் கம்பம் தொகுதியும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பாக்கி எங்கேயுமே இங்க மேஜரா ஓட்டு வரல. ஒரு ஆவரேஜோ இல்ல இப்போதே சொல்ல முடியாதுங்கிறதுக்கோ எல்லாம் இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மக்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்ல. அந்த நல்லா இருக்குங்கிறதுக்கு ஒரு 36% வரது கூட இன்னும் ஒரு பாசிட்டிவ் ஓட்டா தான். இது நம்ம குறிப்பா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி, இவருடைய செயல்பாடு நம்ம கேட்கும் போது அந்த தொகுதி சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் மக்கள் முன்வைக்கிறாங்களா, இல்ல ஒரு அமைச்சரா, அவர் நிதி அமைச்சரா எப்படி செயல்பட்டு இருக்காரு, கடந்த ஆட்சியில ஒரு பொதுப்பணித்துறையில இருந்தாரு, அதுல எப்படி செயல்பட்டு இருக்காரு, இல்ல ஒரு பகுதி காலம் முதலமைச்சராக கூட இருந்தாரு, சோ அது போன்ற விஷயங்கள் வந்து முன்வைக்கப்படுகிறதா, இல்ல எங்களோட தொகுதிக்கு என்னங்க செஞ்சாரு அப்படிங்கறது மட்டும் தான்? தொகுதிக்கு என்ன நடந்திருக்கு, தொகுதிக்கு அவரால் என்ன நன்மை என்ன கெடுதல், இது மட்டும் தான் மக்களுக்கு புரியுது. அது திரு பன்னீர்செல்வம் அல்ல, எந்த எம்எல்ஏவா இருக்கட்டும். முதலமைச்சரை தவிர வேறு எந்த அமைச்சருக்குமே வந்து அந்த பெரிய பாப்புலாரிட்டி, அதாவது அது எந்த கட்சியோட முதலமைச்சரா இருந்தாலுமே, அமைச்சர்கள் அப்படின்னா அமைச்சர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவங்க வந்து எந்த துறையோட அமைச்சர்களா இருந்தாலும் அமைச்சர்களால சாதிக்க முடியக்கூடிய விஷயங்கள்னு சில இருக்கு. அது மக்களுக்கு அவங்க மீது நம்பிக்கை. அவர் பிடபிள்யூடி மினிஸ்டரா இருக்கலாம், இல்ல அவர் வந்து ஒரு என்வாயன்மெண்ட் மினிஸ்டரா இருக்கலாம், அவர் அமைச்சர், அவ்வளவுதான். அப்படி பெருசா அமைச்சர்களே பெருசா பாக்குறது முதலமைச்சரை மட்டும்தான். அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி. சோ எந்த வாக்காளர்கள் கிட்ட போனாலுமே சில விஐபிகளை தவிர அவர்களுக்கு வந்து தொகுதி சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் அவங்க பேசுறாங்க. சோ அமைச்சரவையுடைய செயல்பாடை வச்சு மக்கள் அந்த தொகுதி எம்எல்ஏ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை வச்சு அவங்க கணிக்கிறது இல்லை அப்படிங்கிற சொல்றீங்க. நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி நேர்களே பெரியகுளம் தொகுதி. தேனியில் இருக்கக்கூடிய பெரியகுளம் தொகுதியுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவை சேர்ந்த திரு கதிர்காமு அவர்கள் இருக்கிறார். அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்று நாம் கேள்வி எழுப்பிய போது 33% மக்கள் நன்றாக உள்ளது என்றும் 30% மக்கள் சரியில்லை என்றும் ஒரு மிக குறைந்த அளவிலே வித்தியாசம் நாம் பார்க்க முடிகிறது. இப்போதே சொல்ல முடியாது என்று 17% மக்கள், சராசரி என்று 14% மக்களும், கருத்து இல்லை என்று 6% மக்களும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். 2006 சட்டமன்ற தேர்தலில் திரு கதிர்காமு அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்ன தற்போது பார்த்து விடலாம். திரு கதிர்காமு அவர்கள் 46.9%, கிட்டத்தட்ட 47% வாக்குகளை பெறுகிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சேர்ந்த அன்பழகன் அவர்கள் 39.5% வாக்குகளை பெறுகிறார். ஒரு மிகப்பெரிய லீட்ல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் திரு கதிர்காமு அவர்கள் அப்படிங்கறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தொகுதிக்கு திரு கதிர்காமு அவர்கள் கடந்த 100 நாட்களாக செய்திருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அவரே சொல்லி இருக்கிறார். கேட்கலாம் நேர்கள். எனது தொகுதியில் அம்மா அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து அந்த நல்ல திட்டங்களை எல்லாம் மக்களுக்காக ஒவ்வொன்றாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அதில் குறிப்பாக மக்களுடைய நீண்டகால பிரச்சனையான புள்ளப்புறம் வடுகுபட்டி கூட்டு குடிநீர் திட்டம் என்பது அம்மா அவர்கள் தற்பொழுது அறிவித்து அந்த திட்டம் இப்பொழுது செயல்பட்டு கொண்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 80 கிராமங்கள் பயன்பெறும் வகையில் அந்த திட்டம் இப்போது நிறைவேற்றி கொண்டு வருகின்றது. அதே போன்று தேனி நகரில் ரொம்ப நீண்டகால ஒரு கோரிக்கையான தண்ணீர் தட்டுப்பாடு என்பது தற்போது வைகை அணை கூட்டு குடிநீர் திட்டம் இப்போ செயல்பட்டு கொண்டு வேகமாக அந்த வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இன்னும் குறுகிய காலத்தில், அதாவது 1 மாத காலத்திற்குள் அந்த தண்ணீரைவு திட்டம் என்பது தேனிக்குள் 24 மணி நேரம் தண்ணீர் கிடைக்கின்ற வகையில் நன்றாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த பகுதியில் நிலவக்கூடிய குடிநீர் பிரச்சனைக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் என்ற விஷயத்தை பெரியகுளத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்ததை நாம் பார்த்தோம். குடிநீர் மிகப்பெரிய பிரச்சனையா அந்த பகுதியில் முன்வைக்கிறாங்களா அருண்? அவர் இஸ் ஹி இன் சிங்க் வித் தி பீப்பிள்ஸ்? தமிழகத்துல எந்த தொகுதிக்கு போனாலும் காமனா வரக்கூடிய சில விஷயங்கள்னு பார்த்தா குடி தண்ணீர்,
தண்ணீர் பிரச்சனைகள் வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த சர்வேலயே அதை பார்க்க முடியும். கண்டிப்பா இருக்கு. வேலை வாய்ப்பு அடுத்த பெரிய விஷயமா இருக்கு. கம்பம், தேனி இந்த பக்கம்லாம் நம்ம போகும்போது வந்து மாவட்டமே வந்து பசுமையா இருக்கிறத பாக்குறோம். மலை பிரதேசங்கள், வைகை அணை இருக்கு. இங்க எப்படி தண்ணி பிரச்சனை இருக்குங்கிற ஒரு கேள்வியோட நம்ம போறோம். ஆனா அங்கே கூட தினசரிக்கு குடி தண்ணீர் கூட கிடைக்காத மக்கள் இருக்காங்கிறது பெரியகுளம் தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்கள்ல போகும்போது நம்மளுக்கு வைக்கக்கூடிய பிரதான பிரச்சனையா இருக்கு. அதாவது அந்த தொகுதியோட எம்எல்ஏ அவரே சொன்ன மாதிரி திட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டு இன்னும் செயல்முறைக்கு வரல. அது வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க. உடனடி தீர்வு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதுவும் இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு சாதகமான பெல்ட்டா இருக்கும்போது இன்னும் கவனம் செலுத்தி அவர்களுக்கு அது வேகமாக நிறைவேற்றப்பட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகம் இருக்கிறது பெரியகுளம் தொகுதிக்கு போகும்போது நம்ம தெரியுது. இந்த தொகுதியில ரொம்ப கடுமையான போட்டி எதிர்பார்த்தோம். ஆனா அதையும் மீறி பார்ட்டி லாயல்ட்டி பேஸ் பண்ணி அதிமுகவுக்கு வாக்களிச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொன்னதே கூட, ஏன் அதிமுகவே மீண்டும் ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னா நன்மைகள் உடனடியா கிடைக்கும்ங்கிற எதிர்பார்ப்போட. ஆனா அது இதுவரைக்கும் நடந்திருக்கானா இல்லங்கிற கருத்தையும் எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. உடனடி தீர்வுகள் எதிர்பார்க்கிறாங்க. நிச்சயமா அதுக்கு ஈடு கொடுக்கிறார்களா எம்எல்ஏக்கள் அப்படிங்கறதான் கேள்வி. நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி நேயர்களே, மிகப்பெரிய அதிமுகவுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய ஆண்டிப்பட்டி தொகுதி, திரு எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. தற்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூட இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறார். தற்போதைய எம்எல்ஏ ஆக திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஆண்டிப்பட்டி தொகுதியில் 3வது முறையாக எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். அவருடைய செயல்பாடு எப்படி? 37% பேர் நன்றாக உள்ளது என்றும் 28% சரியில்லை என்றும், சராசரி என்று 26% பேரும், இப்போதே சொல்ல முடியாது என்று 6%, கருத்து இல்லை என்று 3% பேரும் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு சரி இல்லை அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறைவா இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கள்ல இவர் ஒருவரா நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது நன்றாக உள்ளது, சராசரி, இது ரெண்டையுமே பார்த்தாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 50%க்கு 60% கிட்ட சொல்றாங்க. சோ அதிருப்தி குறைவா இருக்கிறது இவர்கிட்ட அப்படின்றத எடுத்து. அதிருப்தி குறைவா இருக்கிறதுங்கிறத விட கட்சி லாயல்ட்டி வந்து ரொம்ப பெருசா இருக்கிறது இந்த தொகுதியில நம்ம பார்க்கிறோம். இந்த தொகுதி மட்டும் இல்ல, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு 2-3 தொகுதி நம்ம பேசும்போது கூட, எக்ஸாம்பிள் கூட சொல்ல வரும்போது கடையநல்லூர் தொகுதி பேசும்போது கூட அதிருப்தி வந்து விகிதாச்சாரத்துல வந்து குறைவா இருந்தாலுமே நீங்க பப்ளிக் சென்டிமெண்ட் இருக்கும்போது நிறைய இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு வாக்காளர் உங்ககிட்டயே வந்து நமக்கு கேட்கிறோம், உங்களுக்கு எல்லா திட்டங்கள் நிறைவேறி இருக்கா, எம்எல்ஏ எப்படி செயல்படுறாரு அப்படின்னா, எம்எல்ஏ வந்து நல்லா தான் செயல்படுறாரு, என்ன செஞ்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டா அவர்களுக்கு அதுக்கப்புறம் ஆனால் கடைசியில அவங்க கிட்ட ரீஅஃபர்மேஷனுக்கு நல்லா இருக்குன்னு போட்டுக்கிட்டா இல்ல மோசமா இருக்குன்னு போட்டுக்கிட்டானா நல்லா இருக்குன்னே போட்டுக்கோங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து சில திட்டங்கள் தெரியுது. அது ஒரு பேசிக் சாலையா இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், இல்ல அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இலவசங்களா இருக்கலாம், இலவசம் சொல்லுவேன் விலையில்லா பொருட்களா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இந்த மாதிரி சில தொகுதிகள் ஹார்ட் கோர் ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு நம்ம போகும்போது அங்க என்ன புரியுறது அப்படின்னா, மக்கள் வந்து ஆட்சியும் எம்எல்ஏவும் பிரித்து பார்க்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி நமக்கே வருது. அப்படி பார்க்கும்போது இந்த சதவீதம் நம்ம கொடுக்கறது சரியா? அதுக்கு பயங்கரமா நம்மளே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இந்த ஃபிகருக்கு வரும். இல்லைன்னா வெறும் பேஸ் பாப்புலாரிட்டி வச்சு பார்த்தா இதை விட அதிகமா பாப்புலரா தான் அதிமுக அந்த தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல இருக்குங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட்லயும் தெரியுது. நிச்சயமா அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அங்க வந்து மாவட்ட செயலாளராகவும் ஆக்கப்படுகிறார் தங்கச்செல்வன். சோ நிச்சயமா ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு கொண்டவர். திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே நேரடியாக சொல்லி இருக்கிறார் இந்த 100 நாட்களில் அவர் என்னென்ன விஷயங்களை மக்களுக்காக செயல்படுத்தி இருக்கிறார் என்று அதை கேட்டுவிடலாம். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் செய்த சாதனையாக இதை தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நாங்கள் கேட்ட ஒரு தார்ச்சாலை, புதிய தார்ச்சாலை போட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்ற பொழுது ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கம்பம் டு சுள்ளிப்பட்டி சாலை, கூடலூர் டு கர்நாக்கமுத்தம்பட்டி சாலை, பரசநாடு டு அரண்மனை புதூர் சாலை, அண்ணா நகர் சாலை, இன்னும் பல சாலைகளை இந்த 100 நாட்களில் பணம் ஒதுக்கி பணிகளை துவக்கி சிறப்பித்த ஒரே முதல்வர் எங்கள் தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அது மட்டுமல்லாமல் குடிநீர் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் நாங்கள் கேட்ட கோரிக்கை உசிலம்பட்டி கண்டம்னூர் கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை கேட்கின்ற பொழுது அந்த திட்டத்திற்கு பணம் ஒதுக்கி திட்டத்தை துவக்கி தந்த ஒரே முதல்வர் எங்கள் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். தேனி தொகுதியுடைய 4 சட்டமன்ற தொகுதிகளையும் பார்த்தோம். தேனி மாவட்டத்துடைய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் எம்எல்ஏ கூடையுடைய செயல்பாடு எவ்விதமாக இருந்தது? அது திரு தங்க தமிழ்ச்செல்வன் துவங்கி பன்னீர்செல்வம் உட்பட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தோம்.
தற்போது நாம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் குறித்த விரிவான பார்வை மேற்கொள்ள இருக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. ஆனால் அதில் 9 சட்டமன்ற தொகுதிகளை தான் நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு தற்போது எம்எல்ஏ இல்லை. திரு சேனிவேலு அவர்கள் மரணமடைந்து விட்டதால் அந்த தொகுதி காலியாக இருக்கிறது. தஞ்சாவூர் அரவக்குறிச்சியுடன் திருப்பரங்குன்றமும் சேருகிறது. நாம் மற்ற தொகுதிகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பார்க்கக்கூடிய தொகுதி உசிலம்பட்டி தொகுதி. உசிலம்பட்டியுடைய தற்போதைய எம்எல்ஏ அதிமுகவை சேர்ந்த நீதிபதி அவர்கள், அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது நாம் மக்களை கேட்டபோது நன்றாக உள்ளது என்று 34%, சரியில்லை என்று 31%, ஒரு சிறிய இடைவெளி தான் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சராசரியாக இருக்கிறது என்று 26%, இப்போதே சொல்ல முடியாது என்று 7%, கருத்து இல்லை என்று 2% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் இதே எம்எல்ஏ திரு நீதிபதி அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்ன, அதை தற்போது பார்த்துவிடலாம். அதிமுகவை சேர்ந்த திரு நீதிபதி அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் 52.88. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இளமகிழன் பெற்ற வாக்கு சதவீதம் 36.52% என்பதை பார்க்க முடிகிறது. சோ ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் மார்ஜின், கிட்டத்தட்ட 20% வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கிறாரு. சோ அந்த அளவுக்கான ஒரு பாப்புலாரிட்டி வந்து அந்த இடத்துல நீதிபதின்ற ஒரு பர்சனுக்கு நம்ம பார்க்க முடியுமா? நிச்சயமா அது ஒரு கட்சியோடைய ஒரு ஸ்வீப்ல அவர் ஜெயிச்சிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடிகிறதா? அந்த 20% வாக்குகளை எக்ஸ்ட்ராவா கொடுத்த மக்கள் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது 3% தான் கேப் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கட்சி வாக்கு வந்து கட்சி பலத்துல தான் இங்க எம்எல்ஏ எல்லாம் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். மதுரையில இருந்து மதுரை, உசிலம்பட்டி, அதுக்கப்புறம் தான் ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டத்துக்குள்ள போறோம். ஸோ அப்படி போகும்போது உசிலம்பட்டியில இருந்தே உங்களுக்கு வந்து அந்த அதிமுகவுடைய ஒரு ஹோல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துருது. ஆனால் உசிலம்பட்டிக்கு உட்பட்ட இடங்கள்ல விவசாயிகளா இருக்கலாம், பொதுமக்களா இருக்கலாம், குடி தண்ணீரும் சரி, விவசாயத்துக்கு நீரும் சரி பெருத்த பிரச்சனையா தான் இருக்கு. மதுரைக்கு ரொம்ப அருகாமையில இருந்தால், இப்போ சென்னை போன்ற ஒரு நகரத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சென்னைக்கு எப்படி ஒரு செங்கல்பட்டோ அந்த மாதிரி மதுரைக்கு ஒரு உசிலம்பட்டின்னு நம்ம பார்க்கறதுல தப்பு இருக்காது. ஸோ உசிலம்பட்டி வந்து மதுரையில ஒரு எக்ஸ்டெண்டட் சபாபா தான் பார்க்கறோம். ஆனாலும் மதுரைக்கு இருக்கக்கூடிய பல அந்த விஷயம் அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு இல்லைங்கிறத அவங்க கண்டிப்பா பாக்குறாங்க. உடனடி ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க. தேனி மாவட்டத்துல பேசின பல தொகுதிகளுக்கு இருக்கிற அதே இது மதுரை மாவட்டத்திலே இருந்தாலும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுக்கும் பொருந்தும். நிச்சயமா. சோ நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி நேயர்களே திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி. திரு ஆர்.பி. உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். திருமங்கலம் எம்எல்ஏவின் செயல்பாடு எப்படி? நன்றாக உள்ளது என்று 37% பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சரியில்லை என்று 32%, சராசரி என்று 23%, இப்போது சொல்ல முடியாது என்று 5%, கருத்து இல்லை என்று 3% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2016 தேர்தலில் இதே திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் பெற்றிருந்த வாக்கு சதவீதம் என்ன? 46.1, கிட்டத்தட்ட 47% வாக்குகளை பெறுகிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜெயராம். அவர் 35% வாக்குகளை 35.4% வாக்குகளை பெறுகிறார். மீண்டும் ஒரு பெரிய ஸ்வீப்பை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் முன்னாள் அமைச்சரா இருந்திருக்காரு அப்படிங்கிறது அங்க ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கலாம். ஆனா அவர் தொகுதி மாற்றி இந்த டைம் இங்க போட்டிடுறாரு. சாத்தூர்ல இருந்து இங்க வராருன்னு போது இங்கேயும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. அதற்கு ஒரு அமைச்சர் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்க முடியும். அதாவது இங்க நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, ஒரு காஸ்ட் பேஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு, வாக்கு வங்கின்னு இருக்கு, கட்சிகளுடைய வாக்கு வங்கி, இதெல்லாம் தான் வந்து வெற்றிக்கு வழிவகுக்குது. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு தெரிந்த முகம், பரிச்சயமான வேட்பாளர், அதெல்லாம் பலம் சேர்க்குது கண்டிப்பா. அது தேர்தலோடைய அனாலிசிஸ். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தா, தேர்தல் டு தேர்தல் மட்டும் இல்லை, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே திருமங்கலம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கையா என்ன இருக்குன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு. மதுரையோ இல்ல தமிழகத்தோட வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு திருமங்கலத்துல கவனம் செலுத்தல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெருமளவில் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த தொகுதியோட பின்புலம் நம்ம போனோம் அப்படின்னா இன்னும் பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இங்க திருமங்கலம் ஃபார்முலான்னு மிகப்பெரிய பேர் ஒரு ஃபார்முலா உருவாக்க கண்டிப்பா. அது மட்டும்லாம் பார்க்கும்போது இந்த தொகுதியோட எதிர்பார்ப்புகள் வந்து இன்னுமே வந்து அது ஒரு சாலையோ ஒரு குடி தண்ணீரோ ஒரு லைட்டோ மக்கள் இதை தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவர்களுடைய அரசியல் தலைவர்கள் இன்னும் அதுக்கு கூட வரலைங்கிறது பிரதான கருத்தா கண்டிப்பா இருக்கு. நிச்சயமா. அதுல ஓட்டு போடுற சமயத்துல மட்டும் இல்லாம மற்ற விஷயங்களையும் தாண்டி அதுக்கும் திருமங்கலம் பெயர் பெறணும் அப்படிங்கறத மக்கள் ஃபீல் பண்றாங்களோ என்னவோ. நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி நேயர்களே மதுரை மேற்கு தொகுதி. மற்றும் ஒரு அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்கள் இங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். 2வது முறையாக இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெறுகிறார். அவருடைய செயல்பாடு எப்படி என்று பார்க்கும்போது நன்றாக உள்ளது என்று 31%, சரியில்லை என்று 29%, ஒரு குறுகிய வித்தியாசத்தை தான் பார்க்க முடிகிறது. சராசரி என்று சொல்பவர்கள் ஒரு கணிசமான அளவில் 26% பேர் இருக்கிறார்கள். கருத்து இல்லை என்று 9%, இப்போதே சொல்ல முடியாது என்று 5% பேரும் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. 2016 சட்டமன்ற தேர்தலில் திரு செல்லூர் ராஜு அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம்
44.8%, அவரை எதிர்த்து போட்டியிட்ட திரு தளபதி அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் 35.9% வாக்குகளை அவர் பெற்றிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த தொகுதியில் இந்த 100 நாட்களில் திரு செல்லூர் ராஜு அவர்கள் செய்தது என்ன, செய்யாதது என்ன என்பதை வைத்து மக்கள் தங்களுடைய கணிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு தளபதி அவர்களும் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதை தற்போது பார்த்துவிடலாம். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அமைச்சராக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு அவர்கள் சாதாரண ஒரு அதிமுகவினுடைய வேட்பாளராக நின்றிருந்தார். ஆனால் அன்றைக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியின்படி இதுவரை கடந்த 6 ஆண்டுகளில் ஒரு நாள் ஒரு பகுதி கூட அவர் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக மதுரை காலவாசலுடைய தேனி ரோட்டிலே ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டும், அதற்கு வரைபடம் கூட இதுவரை அவர் தயார் செய்திருக்கிறார் என்றால் இல்லை. அதேபோல் மாடக்குளம் கண்மாயை தூர்வாரி அதை கரையை பலப்படுத்தினால் அங்குள்ள மக்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்களுக்கு குடிநீர் கிடைப்பதற்கு ஒரு ஆதாரமான ஒரு பெரிய ஏரி, அதையும் அவர் செய்யவில்லை. அதேபோல் ஜெயந்தபுரம் பகுதி என்பது 1 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் அளவுள்ள ஜெயந்தபுரம் பகுதியிலே 1 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். அங்கு உள்ள 6 அடி 7 அடி உள்ள தெருக்களிலே நடக்கவே முடியாது. ஆனால் அவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நிற்கும் பொழுது நடந்தவர் இந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் அவர் வரவே இல்லை, தொகுதிக்குள்ளே வர முடியவில்லை. அதனால் அவருக்கு அதனுடைய கஷ்டங்கள் தெரியவில்லை. இந்த தொகுதியில் திரு செல்லூர் ராஜு அவர்கள் எதையெல்லாம் செய்யவில்லை, எங்கெல்லாம் கோட்டை விட்டார் என்பதை நம்ம எதிர்பார்த்தது போலவே திமுகவுடைய வேட்பாளர் அவருக்கு அடுத்ததாக 2ஆம் இடம் பிடித்தவர் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் திரு செல்லூர் ராஜு அவர்களுக்கு ஒரு கணிசமான செல்வாக்கு இந்த தொகுதியில் இருக்குங்கிறத மறுக்க முடியாது. இந்த ஒரு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் அதிமுகவுடைய தலைமை எந்த ஒரு சிட்டிங் எம்எல்ஏக்குமே 2வது வாய்ப்பு கொடுக்கல. மதுரையில் திரு செல்லூர் ராஜு அவர்களுக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. அவர் வெற்றி பெற்றிருக்காரு. மீண்டும் அதே இலாக்காவும் அவருக்கு அமைச்சரவையில் ஒதுக்கப்பட்டு கூட்டுறவுத்துறையோட அமைச்சராக இருக்கார். அப்படின்னு பார்க்கும்போது விமர்சனங்கள் நிச்சயமா திமுக தரப்பு வைக்கப்படுகிறது. பட் ஒரு செல்வாக்கு இல்லாதன்னு சொல்ல முடியாதுல்ல. செகண்ட் டைம் எம்எல்ஏ ஆயிருக்காருன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்க தான் செய்யுது. இல்லைன்னா அவர் எடுத்திருக்கக்கூடிய விக்டரி மார்ஜினும் பெருசா இருக்கு. கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அவருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறது மறுக்கவே முடியாது. அப்புறம் இதுக்கு போன வாரம் ஒரு எபிசோட்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பல தொகுதிகளுக்கு வந்து ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணும்போது ஒரே விதமான பக்கத்துல இருக்கிறது ஒரே மாதிரி ஓட் பண்ணுவாங்க. அது மதுரை அப்படிங்கிற மாநகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல தொகுதிகளை எடுத்துக்கிட்டோம்னா மதுரை கார்பரேஷனுடைய வார்ட்ஸ் மட்டும் இல்லாம சுற்றி இருக்கக்கூடிய சில பஞ்சாயத்துகளோட தாக்கமும் அந்த பஞ்சாயத்துக்குள்ள வாக்கும் அங்க சேரும். சோ அப்படிலாம் பார்த்து புரிஞ்சுக்கும் போது மதுரை வந்து ஒரு யூனிக் சப்ஜெக்ட், எலக்டோரல் சப்ஜெக்ட். அதுல இந்த தொகுதி நம்ம எடுத்து முக்கியமா பேசும்போது கார்பரேஷன் அதிமுக வசம், எம்எல்ஏ அதிமுக வசம், அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சோ மல்டி லெவல் ஆன்டி மல்டி லெவல் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கதான் செய்யுது. ஆனால் கட்சி வாக்கு, அதுக்கப்புறம் பல ஃபேக்டர்ஸ் இணைந்து அங்க இருக்கக்கூடிய காஸ்ட் பேஸ் ஈக்குவேஷன் இதெல்லாம் சேர்ந்து அவர்களை வெற்றி பெறவும் செய்யுது. இதற்கு முன்பு இருந்த அரசாங்கத்து மீது இன்னும் பாக்கெட்ஸ்ல சில இடங்கள்ல அதிருப்தி இருக்கா அப்படிங்கிற ஒரு கருத்தும் வெளில வருது. ஆனால் இது வந்து தேர்தலில் வாக்களிக்கும் போது, தேர்தல் முடிந்து வெற்றி பெற செய்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது இமீடியட் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கிறாங்க. அதுவும் 2வது முறை எம்எல்ஏ அமைச்சராக இருக்கக்கூடியவர், பிரதானமா கட்சியில ஒரு செல்வாக்கோடு இருக்கிறவர் என்ன செய்து கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது மக்களிடையே அந்த அதிருப்தி இருக்கதான் செய்து. அந்த 26% வாக்குகள் சராசரி, இதுல இருந்து எத்தனை பேர் பாசிட்டிவா அவருக்கு ஷிஃப்ட் ஆறாங்க வரக்கூடிய நாட்கள்ல அவருடைய அதுதான் வந்து அவருக்கு பலமா ஒரு பெரிய சங்கா இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் அவருக்கு பலமா பலவீனமா இருக்குமான்னு நம்ம பார்க்கலாம். நிச்சயமா ஒரு அமைச்சராகவும் இருக்கிறார் போது எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி நேயர்களே, மதுரையிலேயே இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 2 தொகுதிகளை மட்டுமே திமுக கைப்பற்றியிருந்தது. அதில் ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய மதுரை மத்திய தொகுதி, அங்கே திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களுடைய மகன் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருடைய செயல்பாடு எப்படி என்று நாம் கேட்டபோது 30% மக்கள் நன்றாக உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். 26% சரியில்லை, இப்போதே சொல்ல முடியாது என்ற ஒரு கணிசமான அளவில் 20% பேர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. சராசரியாக இருப்பவர்கள் ஒரு 18% பேர் சராசரி என்று சொல்கிறார்கள், கருத்து இல்லை என்று 6% பேர் சொல்கிறார்கள். இதுல நம்ம பார்க்கும்போது நம்ம விரிவா இதை பத்தி விவாதிக்கலாம். அதற்கு முன்னாடி திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களே நேரடியாக இந்த 100 நாட்களில் இந்த தொகுதிக்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் பற்றி சொல்லியிருக்கிறார். அதை பார்த்து விடலாம். ஊரை அடுத்த அளவு வேர்ல்ட் கிளாஸ் சிட்டிக்கு கொண்டு போகணுன்னா நல்லா ஆராய்ச்சி பண்ணி மொத்த அளவில் எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு, தண்ணிக்கு என்ன, சாக்கடைக்கு என்ன, ரோட்டுக்கு என்ன, டிராஃபிக் என்ன அப்படின்றது நான் எப்பயுமே சொன்னேன். நான் நிதிநிலை இறக்கும் போது என்னோடய கன்னி பேச்சு அசம்பிளியில் பேசினும் போது கூட அதே கருத்து சொன்னேன். இது வந்து டிராஃபிக் வந்து 1 பிரிட்ஜா 3 பிரிட்ஜான்னு யோசிக்கிறதுக்கு முன்னால் முதல்ல ஓவரால் சர்வே பண்ணி
எந்தெந்த இடத்துல பாட்டில் நெக் வருது, இதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதை வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இன்னும் மாநகரம் வளர்ந்தால் எங்கெங்கே எவ்வளோ டிராஃபிக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு திட்டம் போட்டு அதுக்கப்புறம் பிரிட்ஜெல்லாம் கட்ட ஆரம்பித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதனால் அந்த அளவுக்கு நாங்கள் இப்போ இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கலாம். ஆனால் எதிர்கட்சி எம்எல்ஏன்ற அளவில் இது வரைக்கும் சில இடத்துல அவ்வளோவா ஒத்துழைப்பு இல்லை. எப்பயுமே கட்சி பார்த்தே எந்த மீட்டிங்கில் சேர்த்துக்கிறது, எந்த குழுவுக்கு கூப்பிடுறது, எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு நடவடிக்கை ரொம்ப அரசியல் விதமாக போயிட்டுருக்கு. அது வருங்காலத்துலேயாவது அது கொஞ்சம் மாறி யாரெல்லாம் எலெக்ட் ஆகிருக்கோமோ நம்ம எல்லாமே மக்கள் பிரதிநிதி தான், யாருக்கெல்லாம் எந்த நல்ல கருத்து சொல்ல முடியுமோ, எந்த நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சு எந்த கட்சின்றது பார்க்காம கட்சிக்கு அப்பாற்பட்ட வழியில் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன், வேண்டிக்கிறேன். கட்சி வேறுபாடின்றி அனைவரும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும். ஆளுங்கட்சி எம்எல்ஏவோ எதிர்கட்சி எம்எல்ஏவோ இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். நிச்சயமா ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கான முன்னெடுப்புன்னு கூட அதை பார்க்கலாம். இவருடைய செயல்பாடுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவரை பத்தி இருக்கக்கூடிய ஒப்பீனியன் பத்தி மக்கள் என்ன பேசுறாங்கன்றது தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவரே குறிப்பிட்டது போல சட்டமன்றத்திலோட அவருடைய கன்னி பேச்சு, பட்ஜெட் தொடர்பாக அவர் முன்வைத்த கருத்துக்கள், அவர் ஆங்கிலத்தில் பேச, திரு மஃபா பாண்டியராஜன் அவர்கள் ஆங்கிலத்தில் பதிலளிக்க, ஒரு சட்டமன்ற ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த அளவுக்கு மக்களிடம் அந்த விஷயங்கள் பெர்குலேட் ஆயிருக்கா? அவர் வந்து ஒரு இன்னைக்கு நம்ம சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 7வது பணக்கார எம்எல்ஏ அப்படிங்கிற பட்டியலையும் அவர் வராரு. இது போன்ற அவரை பற்றிய விஷயங்கள் வந்து ஏன்னா மதுரையில இருக்கக்கூடிய 2 தொகுதிகள் தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க. அதுல ஒரு அந்த அதிமுகவுடைய வேவ்ல திமுக எம்எல்ஏ ஒருத்தர் ஜெயிக்கிறார்னும் போது அவரை பத்தின பெர்செப்ஷன் தொகுதி மக்களிடையே எப்படி இருக்கு? இந்த ஊடகங்கள் வரக்கூடிய விஷயங்கள் அங்க பேசப்படுது. செல்வாக்குங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா அவருக்கு மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துக்கே ஒரு பாரம்பரியம் அந்த தொகுதிக்கு உட்பட்ட மதுரைக்கு மாநகரத்துக்கு உட்பட்ட அதை சுத்தி இருக்கக்கூடிய ஊர்கள்ல அவர்களுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு இருக்கக்கூடிய ஆடட் அட்வான்டேஜ் பார்த்தா அவர் படித்தவர், அவர் வந்து வெளிநாடுகள்ல இருந்தவர், அவரால் புது ஐடியாஸ் கொண்டு வர முடியும். இப்ப அவர் பேசினதை நம்ம கேட்டா கூட நீங்க எதிர்கட்சி வேற ஒரு கட்சிக்கே வாக்களித்திருந்தா கூட அவருக்கு அவர் பேச்ச வரவேற்கக்கூடிய விதத்துலதான் அவர் பேசுறாருங்கிறது மக்களிடையே பொதுவான கருத்தா கண்டிப்பா குடும்ப பாரம்பரியம்ங்கிற ஒரு ஓட்டுமே அவருக்கு வந்து அப்பா வெற்றி பெற்ற அதே தொகுதி குடும்ப பாரம்பரியம் ஓட்டு வந்து தேர்தல் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அதுதான் அந்த 20% காட்டுதோ. இப்போதே சொல்ல முடியாது அவங்க வந்து 30% நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே கூட இன்னொரு 20% பேர் நாங்க பொறுத்திருந்து பாக்குறோம் இவர் எப்படி செயல்படுறாரு. இவர் மதுரை மத்திய தொகுதியும் திரு தியாகராஜன் அவர்களும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டடி பாயிண்டா நம்மளுக்கு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ஒரு ப்ராமிசிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இவரை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா கூட அந்த 20% சங்க்ல இருந்து எவ்வளவு வந்து பாசிட்டிவ் ஓட்டா கன்வெர்ட் ஆகுது, எவ்வளவு வந்து நெகேட் ஆகி இவருக்கு அகேன்ஸ்டா போக வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் வருங்காலத்துல பார்க்கும்போது இவரோட செயல்பாடுகள் பார்க்கணும். இவர் எளிதில் அணுகக்கூடியவரா, சொன்ன திட்டங்கள் நிறைவேற்றிருக்காரா அப்படிங்கிறது எல்லாமே. ஏன்னா 100 நாட்கள் ரொம்ப கம்மிங்கிறது மக்களும் ஒத்துக்கிறாங்க, நம்மளுக்கும் அது தெரியும். அப்படி பார்க்கும்போது இந்த 100 நாட்கள்ல பெரிய அதிருப்தி இல்லைங்கிறது தான் நம்மளுக்கு தெரிய வருது. ரைட். ஸோ ஒரு பெரிய அளவுக்கான அதிருப்தி இல்லைனாலும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. எப்படி செயல்பட போகிறார் எதிர்பார்ப்புகளை மீறி நம்பிக்கை அதிகமா இவர் மீது இருக்கிறது நம்மளுக்கு. நாங்க உங்களை பார்த்துட்டு இருக்கோம், கண்காணிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அந்த ஒரு 20% மூலமாவும் மக்கள் சொல்றது கூட ஒரு நெகட்டிவ் டோன் கொடுத்துறோம். ரொம்ப பாசிட்டிவா நம்பிக்கை எதிர்பார்ப்போட நம்பிக்கையோ ஹோப்ஃபுல்லா இருக்காங்க மக்கள் அப்படிங்கறத சொல்லலாம். அவருடைய ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலுமே கூட அவருடைய செயல்பாடுகள் குறித்த ஒரு நம்பிக்கையை மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற கருத்து பதிவு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி நேர்களை மதுரை தெற்கு தொகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். 2008 புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதி. இந்த தொகுதியுடைய தற்போதைய எம்எல்ஏ திரு எஸ் சரவணன் அதிமுகவை சேர்ந்தவர். அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 35% பேர், சரியில்லை என்று 29% பேர், சராசரி என்று 21% பேர், இப்போதே சொல்ல முடியாது என்று 11% பேரும், கருத்து இல்லை என்று 4% பேரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுடைய கருத்து இவ்வாறாக இருக்க 2016 தேர்தலில் போட்டியிட்ட போது திரு சரவணன் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்ன என்பதை பார்த்தால் 42.7% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திரு எம் பாலச்சந்திரன் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர் 26.5% மட்டுமே வாக்குகளை பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 20% மார்ஜின்ல திரு சரவணன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அவரை எதிர்த்து போட்டியிட்டு 2வது இடம் பிடித்திருக்கக்கூடிய திரு பாலச்சந்திரன் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர். அவர் இந்த எம்எல்ஏ செயல்பாடு 100 நாள் செயல்பாடு குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் கேட்கலாம். தற்போது வெற்றி பெற்றுள்ள நபர் இதுநாள் வரை மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டை பற்றி எந்த விதமான பேச்சும் அவரிடமிருந்தோ சட்டமன்றத்திலோ அவர் பேசியதாகவே இல்லை. மொத்தத்தில் சொல்லப்போனால் செயலற்ற சட்டமன்றத்தைப் போலவே
செயல்படுத்த முடியாத செயலற்ற உறுப்பினராகத்தான் அவர் இருக்கிறார். ரைட், அவரோட ஆஃபீஸா அவரோட விமர்சன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். பட் நம்ம மதுரை சவுத் அப்படின்னும் போது என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க முடிகிறது? நம்ம மதுரை சவுத் தொகுதி எடுத்துக்கும் போது என்னன்னா அந்த ரூரல் பெல்ட் கொஞ்சம் வருதா அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்க்கும்போது இந்த தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறத தான் எலெக்ஷன் ரிசல்ட்டும் காட்டுது. அதுதான் வந்து ஒரு நம்பிக்கைக்கும் வருது. ஆனால் இங்க என்ன நம்ம பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா, மற்ற தொகுதிகள் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கிற தொகுதிகளா இருக்கலாம், இல்ல அதிமுகவிலேயே வந்து அமைச்சர்களா இருக்கிறவங்க சில முக்கியமானவர்கள் இருக்கிற தொகுதிகளா இருக்கலாம். அந்த இண்டெக்ஸஸ் நம்ம பார்க்கும்போது அந்த இண்டெக்ஸஸ்லயே டிஃபரன்ஸ் வரும். இங்க வந்து சராசரிங்கிறது ஒரு பல்கா ஒரு வருது, நெகட்டிவ் ஓட்டும் க்ளோஸ்ல வருது. அப்படிங்கிறப்போ மக்கள் வந்து நம்ம திருப்பி இந்த சர்வே பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இன்றைய தினம் இவருக்கு வாக்களிப்பீர்களான்னு நம்ம கேட்கல, செயல்பாடு எப்படி. பொதுவா போய் கேட்டாலே உங்க எம்எல்ஏ செயல்பாடு எப்படி இருக்குன்னா நெகட்டிவ்ல தான் வரும். ஆனா அதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா அது சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்காது. நம்ம அதனால தான் அவர்கள் கிட்ட ஒரு 4-5 கேள்விகளை கேட்டு நம்ம வந்து ஒரு கன்சாலிடேஷனுக்கு வரும். அதுல பார்க்கும்போது இப்போதைக்கு இவர் சேஃப் ஜோன்ல தான் இருக்காரு. அந்த ஒரு ஆவரேஜ்ங்கிற 21% இருந்து இவர் எவ்வளவு பாசிட்டிவ் ஓட் புல் பண்றாருங்கிறது கட்சிக்கும் வருங்காலத்துல இவரே எம்எல்ஏ நின்னாலுமே கூட இல்ல வேற எந்த விதமான தேர்தல் நடந்தாலும் அந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்க போதா இல்லையாங்கிறது அதுதான் நிர்ணயிக்கும். நம்ம பல தொகுதிகள் அதை பார்க்க முடிகிறது நேர்களே. அந்த சராசரி இப்போதே சொல்ல முடியாது என்பது ஒரு கணிசமான சதவீதமா இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி. அங்க மதுரை மேயராக இருந்த திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறார். அவர் காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்று கேட்டபோது நன்றாக உள்ளது என்று 31%, சரியில்லை என்று 28%, சராசரி என்று 26%, மீண்டும் சராசரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கருத்து இல்லை என்று 8%, இப்போதே சொல்ல முடியாது என்று 7% பேரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். திரு வி ராஜன் செல்லப்பா 2016 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதம் என்ன? 45.6% வாக்குகள். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திகேயன் பெற்ற வாக்குகள் 33.4%. இவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேண்டிடேட். மேயரா இருந்துட்டு அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகிறாரு. சோ அந்த மேயரா இருந்தப்போ அவருடைய செயல்பாடு ஒரு தேர்தல் அவருக்கு ரிஃப்ளெக்ஷன் இருந்ததா? இன்னுமே அந்த விஷயங்கள் அவருக்கான தொடர்கிறதா? ஒரு சராசரிங்கிறத சொல்லும்போது அகைன் நீங்க சொன்னது போல அங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தெரியுதா? நம்ம 2 விதத்துல இதை பிரிச்சு பார்க்கணும். ஒரு தெரிந்த வேட்பாளர் மேயரா இருந்தவர், சோ இவர் வந்து பிரபலப்படுத்த வேண்டிய கட்டாயம் பெருசா இல்ல. ஒரு புதிய வேட்பாளரை கொண்டு போய் அங்க அது எந்த கட்சியா வேணா இருக்கலாம், அந்த கட்சி முதல்ல வேற வேட்பாளர் போட்டு இவரை மாத்துனாங்க. அதுக்கு அந்த கட்சி சின்னங்களுக்கு வாக்குகள் கண்டிப்பா இருக்கதான் போகுது. அந்த கட்சியோட தலைமைகளுக்கு பெரிய ஒரு வாக்கு இருக்கதான் போகுது. ஆனால் அதையும் மீறி ஒரு தெரிந்த வேட்பாளர், உள்ளூர்ல பிரபலமான வேட்பாளர் ஒருத்தரை கொண்டு வரும்போது அதுக்குன்னு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம கூட்டணி கட்சி, சோ பல ஃபேக்டர் சேர்ந்து போட்டு இவருடைய வெற்றிக்கு வந்து வழிவகுக்குது. ஆனால் அதை மீறி இப்ப பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 100 நாட்கள் மல்டி லெவல் ஆன்டி இன்கம்பன்சி நம்ம ஏற்கனவே பேசினாப்ல, மேயர், கார்பரேஷன், எம்எல்ஏ, அது போக அதிமுக அரசாங்கம் ஏற்கனவே 5 ஆண்டு காலம். சோ அதையும் மீறி ஒரு 3% கேப் வருது, ஒரு பாசிட்டிவ் ஓட். அந்த 26% தான் வந்து அதுல இருந்து வருங்கால தேர்தல்கள்ல எத்தனை பாசிட்டிவாகவும் எத்தனை நெகட்டிவாகவும் மாறப்போகுது அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் பெறுது. அதுதான் அவருடைய ஃபைனல். அந்த 3% தான் இடைவேளை இருக்கு. சோ இந்த 26 எப்படி பிரியுதுங்கிறதுல தான் அவருடைய ஃபைனல் விக்டரி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி நேர்களே மதுரை கிழக்கு. மதுரை மாவட்டத்தில் திமுக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 2 தொகுதிகளில் இது ஒரு தொகுதி. திமுகவை சேர்ந்த பி மூர்த்தி அவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடு 33% நன்றாக உள்ளது, சரியில்லை 30%, சராசரி 17%, இப்போதே சொல்ல முடியாது 15%, கருத்து இல்லை என்று 5% மக்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். 2016 சட்டமன்ற தேர்தலில் திரு மூர்த்தி அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் அதே என்னவென்று இப்போதை பார்த்து விடலாம். 50.6% வாக்குகளை திரு மூர்த்தி அவர்கள் பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பாண்டி 35.3% வாக்குகளை மட்டுமே நாம் பெற்றிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இந்த 100 நாட்களில் ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலுமே கூட இந்த 100 நாட்களில் மதுரை கிழக்கு தொகுதிக்காக திரு மூர்த்தி அவர்கள் செய்த விஷயங்கள் என்ன அவரே சொல்லியிருக்கிறார். அதை பார்த்து விடலாம். ரைட், அதற்கு முன்னால் நாம் அருண் உங்ககிட்ட கேட்டோமானால் இதுல 50% வெர்சஸ் 35% அவர் பெற்றிருக்கக்கூடிய ஓட்டே வந்து அந்த மதுரை பெல்ட்லயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ஜ்ல ஒரு 15% வித்தியாசத்துல அவர் வந்து வெற்றி பெறாரு. சோ நிச்சயமா நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆயிருக்குன்னு நினைக்கிறாங்களா? நம்ம ஏன் இந்த எக்ஸசைஸ் பண்ணோம்னு நிறைய பேர் கேட்பாங்க. என்னன்னா வந்து தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி பல பேர் வந்து அனாலிசிஸ்லாம் கொடுக்குறோம். ஆனா தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் இவர் வெற்றி பெற்றார் தோற்றார்னு சொல்லி முடிச்சிடறோம். ஆனா அதுல
அதுல கூட நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து புரிந்து கொள்ள விஷயங்கள் இருக்கு. அதுல இந்த தொகுதி ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த சராசரி மற்றும் இப்போதே சொல்லிவிட முடியாது சேர்த்தாலே ஒரு 32%. அது வந்து 1/3 ஆஃப் மக்கள் இன்னும் ஒரு அன்டிசைடட் ஜோன்ல இருக்காங்க, ஒரு முடிவெடுக்காத ஜோன்ல. அது மட்டும் இல்லாம அந்த 32% தான் இவருக்கு வந்து ஒரு லெவரேஜ் கொடுத்து இவருக்கு ஒரு 50% வாக்குகள் அதிமுகவுக்கு பெருசா பலம் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமா நம்ம பார்த்தோம். தேர்தல் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கூட ஒரு சராசரி 50% ஓட்ஸ் போல் ஆனதுலேயே 50% ஓட்ஸ் வாங்கி இவர் ஜெயிக்கிறதுக்கு அந்த ஒரு ட்ரெண்ட் தான். அதற்கும் காரணங்கள் இருக்கு. திமுகவுக்கு இங்க பலம் இல்லாமல் இருக்கு. அதுல ஒரு உள்ளூர்ல ஒரு பெரிய தலைவரா இவர் வலம் வராருங்கிறது அது வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டா பார்க்கப்படுது. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது அந்த 33 to 30% 3% தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் கேப் இருக்கு. ஆனா நம்பிக்கை வைத்து இவர் செயல்படுவாருங்கிற எதிர்பார்ப்போட இருக்கிறது இன்னும் ஒரு 32% பார்க்கிறோம். ஸோ அதுதான் இவருக்கு அட்வான்டேஜா நம்ம பார்க்கிறோம். ரைட். நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடியது மதுரையில் இருக்கக்கூடிய சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி. இந்த திமுகவுடைய கடந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினருடைய முந்தைய சட்டமன்ற தொகுதி. அவர் முன்னாடி இந்த சோழவந்தான் தொகுதியில் தான் போட்டியிட்டார். தற்போது அங்கு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர் மாணிக்கம் அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர். அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது 32%, சரியில்லை 28%, இப்போதே சொல்ல முடியாது சராசரி என்று 20%, இப்போதே சொல்ல முடியாது என்று 12%, கருத்து இல்லை என்று 8% மக்களும் குறிப்பிட்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. 2016 தேர்தலில் திரு மாணிக்கம் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்ன? 52.3% வாக்குகளை பெறுகிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவுடைய வேட்பாளர் பவானி 37.3% வாக்குகளை பெறுகிறார். ஒரு கணிசமான வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நேயர்களே, மதுரையில் இருக்கக்கூடிய மேலூர் சட்டமன்ற தொகுதி பற்றிய விவரங்களையும் நாம் பார்த்து விடலாம். அங்கு நிச்சயமாக அதிகமாக வெற்றி பெற்ற திரு சாமி என்ற 3 முறை வெற்றி பெற்றவர் மாற்றப்பட்டு தற்போது திரு செல்வம் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது அதிமுகவில். அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்று பார்த்தபோது 36% மக்கள் நன்றாக உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்கள். 28% சரியில்லை என்றும், சராசரி என்று 15%, இப்போதே சொல்ல முடியாது என்று 13%, கருத்து இல்லை என்று 8% மக்களும் தெரிவித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு கணிசமான அளவில் 36% மக்கள் நன்றாக செயல்பாடு உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்கள். 2016 தேர்தல் முடிவுகளை நாம் பார்த்தோமானால் திரு செல்வம் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் 51.5%, அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ரகுபதி பெற்ற வாக்கு சதவீதம் 40.1%. இந்த 2 தொகுதிகளுமே நம்ம பார்த்தோமானால் அதிமுக ஒரு நல்ல கணிசமான மார்ஜினில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள். அதுல குறிப்பா மேலூர் நிச்சயமா தொடர்ந்து அதிமுகவுடைய ஒரு வெற்றி பெற்று வரக்கூடிய ஒரு தொகுதியா இருந்திருக்கிறது. அப்படின்னு சொல்லும்போது இந்த 36% அப்படிங்கிறது ஒரு அதிமுக அங்க இயல்பா இருக்கக்கூடிய ஆதரவுன்னு பார்க்கணுமா, இல்ல நல்லா இவருடைய செயல்பாடுன்னு பார்க்கணும்? சோழவந்தான் மேலூர் 2 தொகுதியுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 கட்சிகளுமே ரொம்பவே கவனம் செலுத்திய தொகுதிகள், முக்கிய தலைவர்கள் வந்து கேம்பெயின் பண்ண தொகுதிகள். அதுல முக்கியமா சோழவந்தான் நம்ம உடனடியே பேசினோம் அப்படின்னா நெல் கிடங்கு தொடங்கி ரயில்வே பாலம் வரை அங்க இருக்கக்கூடிய ஒரு பாரை மூடணுங்கிற விஷயங்கள்லாம் பிரதானமா இருக்கு. ஆனால் அது எல்லாமே உடனடியாக நிறைவேற்றுறதுக்கான முடிவுகள் எதுவும் எடுக்கப்படலைங்கிறது அதிருப்தி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அது மீறி மேலூருக்கு வந்தோம்னா பல பஞ்சாயத்துக்கள் சேர்ந்த ஒரு முக்கியமான தொகுதி. அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ரூரல் மனப்பான்மை அதிகமாக பெரிய ரூரல் மனப்பான்மை தான் இருக்கு. அந்த பஞ்சாயத்துக்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அந்த மக்கள் கிட்ட நேரா சென்றடையுதுங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ அந்த மக்கள் நினைக்கிறது பஞ்சாயத்தோட பிரதிபலிப்பாகவும், பஞ்சாயத்து சொல்லக்கூடியதான் மக்கள் செய்யறதாகவும் தான் அங்கே ஒரு கிவ் அண்ட் டேக்கா இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அந்த ரூரல் பேஸ், அதுலயும் பெண்களுடைய வாக்கு முக்கியத்துவம் பெறுறதுனால இந்த 2 தொகுதிகளிலும் அதிமுக செல்வாக்கு இருக்கிறத பார்க்கிறோம். எதிர்பார்ப்புகள் பெருசாவே இருக்கு. வருங்காலத்துல அதிமுக எதிர்க்கட்சிகள் யாரா இருந்தாலுமே போட்டி கடுமையா இருக்கும். ஆனா அதிமுக கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறத பார்க்கிறோம். ரைட். சோ அதிமுகவுக்கு செல்வாக்கு இருந்தாலுமே கூட எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை மக்கள் வெளிப்படுத்தியிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். சோ நாம் இன்று பார்த்த 2 மாவட்டங்களில் நேயர்களே, தேனியிலும் மதுரையிலும் அதிமுக இந்த தேர்தலில் ஒரு கணிசமான செல்வாக்குடன் வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட அந்த எம்எல்ஏக்கள் மீது மக்கள் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் வைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் மீதும் சற்றும் குறையாத அளவுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன என்பதை நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகளில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த எதிர்பார்ப்புகளை இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக மாற்றப் போகிறார்களா, எதிர்ப்பு ஓட்டுகளாக மாற்றப் போகிறார்களா என்பது அடுத்தடுத்த நாட்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் தான் தெரிய வரும். இந்த 100 நாட்களில் நாம் முக்கியமாக பார்க்கக்கூடியது மக்கள் சராசரியான ஒரு செயல்பாடுகளை அங்கீகரித்திருக்கிறார்கள். நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கிறோம், இப்போதே சொல்ல முடியாது என்பதற்கும் ஒரு கணிசமான விகிதத்தை நாம் பார்க்க முடிகிறது. மற்றபடி வெவ்வேறு தொகுதிகளில் வெவ்வேறு அளவுகளில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய ஆதரவை இந்த 100 நாட்களில் பெற்றிருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது இத்துடன் இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நேயர்களே. நாளை மீண்டும் பல்வேறு மாவட்டங்களுடன் அதோடைய சட்டமன்ற தொகுதிகளுடன் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.